அந்த மேட்ச் எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அந்த கோல் அவ்வளவு பேசப்பட்டதுனாவது உங்களுக்கு தெரியுமா? 1997ல பிரான்ஸ் அண்ட் பிரேசிலுக்கு நடுவுல நடந்த கேம் அது. அந்த கோல், அந்த ரெயின்போ கிக், அந்த பனானா கிக், அது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனே முறியடிச்ச கோல். நியூட்டன் சொன்னது என்னன்னா, ஒரு பொருள் மேல நம்ம பலம் கொடுக்கற வரைக்கும் அந்த பொருளோட திசை மாறாது. ஆனா ரொபர்ட்டோட கோல் அதை பிரேக் பண்ணிடுச்சு. எப்படின்னு தெரியுமா? அந்த பால் அப்படி சுத்தி சுத்தி போகும்போது, பால நோக்கி வர காத்து பால் மேல படாம போகும்போது that creates a high pressure space. ஆப்போசிட்ல வர காத்தும் அந்த பால் சுத்துற அதே டைரக்ஷன்ல தான் போகும். that creates a low pressure space. அப்படிதான் அந்த பால் ரெயின்போ மாதிரி பெண்ட் ஆச்சு. இட்ஸ் கால்ட் a மேக்னஸ் எஃபெக்ட். இதையும் கண்டுபிடிச்சது நியூட்டன் தான். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. பாலோட லோவர் ரைட் கார்னர்ல கிக் அடிக்கணும். வேகம், உயரம், ஆங்கிள் எல்லாம் துல்லியமா இருக்கணும். இத பத்தி இன்னும் தெரிஞ்சிருக்கணும்னா சின்ன வயசுலயாவது ஃபுட்பால் விளையாடி இருக்கணும். கதர் போட்டா மட்டும் வெட்டணும் இல்ல சார், ஜெர்சி போடணும்.